Hi friends. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோகிராஃபி ஜெனரலில் ரொம்ப முக்கியமாக நியூஸ் ஒர்த்தியான ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோஸ் தான். ஸோ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் எடுக்கலாம், ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியை உங்களோட ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியோட ஸ்கில்ஸை வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட கேமராவை எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபின்னு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வேறு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா எப்போதுமே உங்களோட கேமரா வந்து உங்கள் கையிலேயே இருக்கணும். கேமரா உங்களோட ஒரு ஐஎன் மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா கையிலேயே இருக்கணும். ஏன்னா எப்போ எந்த ஈவெண்ட் நடக்கும், எப்போ ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எல்லா நேரமும் வந்து கேமரா கையிலே வச்சுருக்கோம். ஒரு விஷயத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணி திருப்பி நம்ம லைஃப்பில் வராத ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து கையிலேயே இருந்தாகணும். இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது ஒன்று, ஒரு ஊருக்கு போய் ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே உள்ள லோக்கல் கைடு, லோக்கல் பீப்புளோட ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் இதாகிக்கோங்க. கொஞ்சம் வந்து லோக்கலோட வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எந்த ஒரு சின்ன பிரச்சனை வராது. நீங்கள் ஒரு அந்நியர் மாதிரி அங்கே தெரிய மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்க, ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லினஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டூரிஸ்ட் கைடு அந்த மாதிரி ஆளுங்களோடய சேர்ந்து சுற்றுங்க. அவங்களோடய சேர்ந்து இதெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டே இருங்க. யாரும் வந்து தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. அடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, வெர்சடைல் லென்ஸை வந்து பார்த்திங்கன்னா வேறு லென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர் நான் பார்த்துருக்கேன், ஒரே ஒரு டெலிஃபோட்டோ ஜூம் லென்ஸை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் வைட் ஆங்கிள் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் ப்ரைம் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம். அது வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் நம்ம முன்னாடியே முடிவு பண்ண முடியாது. ஸோ ஒரே மாதிரியான சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வேறு லென்ஸஸில் நீங்கள் வேறு மாதமான ஃபோக்கல் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு டெலிஃபோட்டோ ஜூம் லென்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 18x250, 18x200, 18x300 இந்த மாதிரி ஒரு லென்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஒரு வைட் ஆங்கிளாகவும் இருக்கும், இதாகவும் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ப்ரைம் லென்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 லென்ஸ் காம்பினேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த சப்ஜெக்ட், அந்த ஃபீலுக்கு, அந்த லொக்கேஷனுக்கு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது நீங்கள் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, சரௌண்டிங்கோட ஃபீல் கொடுங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்ஸோட ரொம்ப முக்கியமான தப்பு என்ன அப்படின்னா, அதோட சரௌண்டிங்கோட ஃபீல் கொடுக்காம ஒரு சப்ஜெக்டையோ ஒரு பீப்புளையோ எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு அனிமல் எடுக்கிறோம், பெட்டை எடுக்கிறோம், ஒரு ரோட்டில் போகிற மாடலாக எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த மாடு அங்கே போகுது அப்படிங்கிறது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. பட் அந்த இடம் எந்த மாதிரியான இடம், அந்த இடத்துல ஒரு மாடு போகுது அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபீலை வந்து உங்களை பார்க்கக்கூடிய வியூவருக்கு அப்படியே கன்வே பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃபில் காமிங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, ஒரு பேபி வந்து ரோட்டில் நடக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை. பட் அதே ஒரு பேபி ஒரு டிராஃபிக்கான ஒரு ரோட்டில் நடக்குது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதான விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் எப்போதுமே. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு சரௌண்டிங்கோட ஃபீலு, ஒரு பர்டிகுலர் ஒரு கல்ச்சரோட ஃபீலு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சேர்த்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மனசில் போய் பதிஞ்சிருக்கணும் எப்போதுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா ட்ரைபாட் யூஸ் பண்ணி எடுக்கிறது. ட்ரைபாட் யூஸ் பண்ணி வேறு வித்தியாசமான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ட்ரைபாட் நிறைய பீப்புள் நான் பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா 70%, 80% பீப்புள் பார்த்திங்கன்னா கேமரானால அந்த ஒரு ஸ்டைலிஷாக வச்சு இப்படியே எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஹேண்டல்டாக வச்சு ஸ்டைலிஷாக எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அது கிடையாது ஃபோட்டோகிராஃபிங்கிறது. அது ஒரு வகையான ஆர்ட் ஃபார்ம். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன கன்வே பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உங்களோட வியூவருக்கு அப்படியே கன்வே பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி. ஸோ அதில் நிறையா பிளேஸில் நிறைய சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபாட் உங்களுக்கு கண்டிப்பாக மஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்படும். எந்த இடத்துல அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டர் லேண்டு ஒன்று இருக்குது. அங்கே நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு நைட் டைமில் ஒரு போட்டு ஏதோ ஒன்று கிராஸ் ஆகிட்டு இருக்கு, அது நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹேண்டலில் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் அதை அச்சீவ் பண்ணவே முடியாது. சட்டர் ஸ்பீடு இதெல்லாம் விட்டுருங்க. நார்மலாக அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அதே ஒரு ட்ரைபாட் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் இன்னும் பெட்டராகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு எப்போதுமே ஒரு ட்ரைபாட் வந்து கேரி பண்ணுங்கள். எப்போவும் ட்ரைபாட் இவ்வளோ பெரிய விஷயம் தான் தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு கேட்காது. லைட் வெயிட் ட்ரைபாட்ஸ்லாம் நிறையா இருக்குது இன்றைக்கி. ஸோ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு ட்ரைபாடை யூஸ் பண்ணி எடுங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இன்னொரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, பாப்புலரான பிளேசஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு பாப்புலரான பிளேசஸ் மட்டுமே எடுத்துக்கிறோமோ க்ரௌடியான ஒரு அட்மாஸ்பியர் தான் கிடைக்கும் ஒழிய வேறு புதுசான விஷயம் எதுவுமே கிடைக்காது.
பாப்புலர் அல்லாத பிளேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு மக்கள் அதிகமாக நடமாடாத பிளேசஸ், அந்த மாதிரியான பிளேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுக்கு வந்து புது புது விஷயங்கள் கிடைக்கும், புது புது மனுஷங்களை நீங்கள் சந்திக்க முடியும். அவங்க நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. அவங்கள தான் நம்ம இங்கே காமிக்கணும். அந்த கல்ச்சர் ஒரு தாஜ்மஹாலை போய் எல்லாரும் சுற்றி நிற்கிறப்ப இப்போ கும்பலாக எடுக்கிறது பேர் இது கிடையாது. ஸோ அதே ஊரில் இன்னொரு ஒரு பில்டிங் இருக்குது, இல்லை தாஜ்மஹாலே வந்து வேறு ஒரு டைமில் நல்லா இருக்குது, வேறு க்ரௌடியாக இல்லாத சமயத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா அப்போ தான் அது பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கான என்னோட டிப்ஸு. இது ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கேமராவை எப்போதுமே கையிலே வச்சு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர் உங்களோட கேமரா எப்போவுமே உங்கள் கையிலே இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் எடுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட்.